வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 28 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டுடைய நார்த் பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான், தெற்கு பார்த்த வீடு. இந்த வீட்டோடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து சைஸு நமக்கு 37 ஃபீட் இருக்குது. வடக்கு தெற்காக 37 அடி இருக்குது. மேற்கு கிழக்காக 28 அடி இருக்குது. வெஸ்ட்டு ஈஸ்ட் சைஸு 28 அடி. இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயிலை நாம் பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸு இந்த இடத்துல இருக்குது. ஒரு போர்ட்டிகோ நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல இருக்குது. இந்த போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட் சைடு சரியாக தெற்கு மத்தியில் நாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் உள்ள இன்னர் வால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் சைஸில் ஒரு இன்னர் வால்ஸ் இருக்குது. தென் இந்த வாலெல்லாம் 9 இன்ச்சஸ் சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த வீட்டுடைய மெயின் டோர் இருக்கிற இடம் இந்த இடம் 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர் நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோர் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகணுன்னே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹால் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 16 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு ஹால் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹாலில் சோஃபா, டேபிள்ஸ், சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் டைனிங் ஹால், இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைனிங் ஹால் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த டைனிங்க்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிச்சன் இருக்குது. 7 ஃபீட் 8 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிழக்கு திசை பார்த்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஸ்டவ், சிங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் காட்டியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம டைனிங் ஹாலும் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளான் பொறுத்தளவில் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். 2 பெட்ரூம் இந்த ஹவுஸில் இருக்குது. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டும் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர் இருக்குது. தென் இந்த ஓப்பன் டோர் வழியாக வரும்போது இந்த சைடு இந்த பெட்ரூமுக்கான டோர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் இந்த கார்னரில் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுடைய வாயு மூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இந்த இடத்துல பாத்ரூம், டாய்லெட் வர்ற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த கார்னரில் இருக்குது. இந்த 2 பெட்ரூமுமே 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் தான் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 பெட்ரூம்லையுமே பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் கொடுத்துருக்குறோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேற்கு திசை பார்த்து தலை வைத்து படுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறோம். அதே இது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெற்கு பார்த்து தலை வைத்து படுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பெட்ரூம் பெட்டு இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த பெட்டு இதே மாதிரி நாம் இந்த இடத்துல வைக்கல அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நாம் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் சேஃபில் நம்ம வந்து இந்த பெட்டை போடும் பொழுது நமக்கு இந்த இடத்துல டோர் வழியாக நம்ம வர முடியாது. இங்கே வரைக்கும் இந்த பெட்டு மட்டுமே அடைச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் இந்த கார்னரில் இருக்குது. 10 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம், டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் நாம் கொடுத்துட்டோம். இது போக காமனான பாத்ரூம், டாய்லெட் ஒன்று வேணும் அப்படின்றதுனால இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டரில் ஒரு பாத்ரூம், டாய்லெட் நாம் கொடுத்துருக்குறோம். 5 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் இந்த இடத்துல ஒரு பாத்ரூம், டாய்லெட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. தென் இந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹாலில் 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய 2 விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த கிச்சன் விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த 3 பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த 3 விண்டோவும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ, தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோவுடைய சைஸும் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 3 விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் பொறுத்தளவில் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்டெப்புடைய வால் வந்து நான் சொல்லியிருந்தேன். சரி, இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இன்னர் வால்ஸோடைய சைஸ் நான் சொல்லியிருந்தேன் 4.5 இன்ச்சஸ்.
இதே 4.5 இன்ச்சஸ் தான் இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வால்ஸ்லையும் நாம் கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வால், இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த வால்ஸும் நாம் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் திக்னஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் நாம் இந்த ஹவுஸ் பிளானில் வால் திக்னஸ் கொடுத்துருக்குறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 28 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1036 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக 21 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நம்மளுடைய சேனல்ஸில் நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.